لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ويرفع الله الذين آمنوا منكم الذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. சிறப்பான மாபெரும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியினுடைய தகுதிமிக்க தலைவர் வானிலிருந்து சாரல் கொட்டுவதை போன்று அழகாக தமிழை கொட்டி நம்முடைய இதயங்களை எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய பாக்கியாத்தின் பிள்ளை கண்ணியத்திற்குரிய ரசத் அவர்களுக்கும், இங்கு அவுலியாக்களாய் அமர்ந்திருக்கிற காலெல்லாம் காதல் ரசூல் என்றே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கழித்திருக்கிற எங்களது பாசத்திற்குரிய மூத்த அறிஞர் பெருமக்கள் அற்புதர்களுக்கும், எனக்கு முன்னால் நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிற ஜாஃபர் அலி ஹசரத் அவர்களுக்கும், தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய கல்விமிக்க செயலாளர் ஹசரத் அவர்களுக்கும், வருகிறந்திருக்கிற உலமா பெருமக்கள், இதையெல்லாம் தாண்டி நான் புதூரி மஞ்சிட்டு ஓதி அமர்ந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வருகிறது. உங்கள் கல்லூரியின் பேராசிரியர், எனது பாசத்திற்குரிய ஆசிரியர் முகமது ஷர்ஃபுத்தீன் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும், வருகிறந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், பட்டம் வாங்குகிற மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் வார்த்தைகளை போற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு மரியாதை எதுவரை? இஸ்லாம் மரியாதை எதுவரை இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. மனிதனுக்கான மரியாதை எதுவரை என்று நமக்கு சந்தேகம் ஏற்பட்டதோ இல்லையோ, ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு ஏற்பட்டதா? அப்ப முகமது ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே ஆள் அனுப்பினார், மனிதனுக்கு மரியாதை எவ்வளவு காலம் எதுவரை? பொதுவாகவே இந்த இறைநேசர்கள் உடனே பதில் சொல்றதில்லை. முகமது ரஹ்மத்துல்லாஹ் 3 தடை வேணும்னு சொன்னாங்களாம். ஆட்டுத்தலை, புலித்தலை, மனுஷத்தலை, 3 தடையையும் கொண்டு வந்தால் நான் விடை சொல்லுகிறேன். மன்னர் சொல்லுகிறார், 3 தடையும் வருகிறது. ஆட்டுத்தலை உடனே கிடைக்கும், புலித்தலை கொஞ்சம் வேட்டையாடி, மனிதத்தலை மௌத்தா போனவன அடக்கினவன கொண்டு வந்து வச்சார். முகமது ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் மன்னர் சொன்னார், 3 தடையும் வந்து விட்டது, இதற்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம்? முகமது ரஹ்மத்துல்லாஹ் மீண்டும் சொன்னார்களா, இந்த 3 தடையையும் சந்தையில போய் வித்துட்டு வாங்க, 3ஐயும் போய் வித்துட்டு வாங்க. போனவுடன் ஆட்டுத்தலை வேகமாக ஓடுகிறது, காசு கொடுத்து வாங்குகிறார்கள். ஏன் சிக்கரி செய்யலாம் இல்லையா? தலைக்கறி குருமா என்ற தனி டேஸ்ட். இப்படி அதை வேகமாக வாங்கி செல்கிறார்கள். புலித்தலை சோக்கேட்டிலே வைப்பதற்காக அது ஒரு காசு கொடுத்து வாங்கி செல்கிறார். 3வது தலை மனித தலை. நான் காசு கேட்கவில்லை, இலவசமாக தருகிறேன், எடுத்துக்கொள், உணர்ந்து கொண்டு போவாங்க. மனித தலைக்கான மனிதனுக்கான மரியாதை அவன் உயிர் உள்ளவரைதான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
உயிர் போனதற்கு பிறகும் மரியாதை வேண்டுமா? அதற்கு மார்க்கம் வேண்டும். இருக்கிற எல்லா கல்விக்கூடங்களும் வயிற்றை வளர்க்கிற, மூளையை வளர்க்கிற, கலையை சொல்லித் தருகிற, உயிரோடு வாழ்வதற்கான வழிகளை சொல்லுகிறதை தவிர மரணத்திற்கு பிறகும் வாழுகிற கலையை சொல்லிக் கொடுக்கிற கல்வி இந்த கல்வி மட்டும்தான். ஒருவன் அழகாக எழுதியிருந்தான், இந்த கோழியும் கோழி குஞ்சும் பேசிக் கொண்டதாம். கோழியும் கோழி குஞ்சும், அம்மா மனிதர்களுக்கு எத்தனை பேர் பார்த்தீர்களா? மனிதனுக்கு எத்தனை பேர் பார்த்தீர்களா? அப்துல் அஜீஸ் என்கிறார்கள், அப்துல் காதர் என்கிறார்கள், இல்லையா, அப்துல் ஹக்கீம் என்கிறார்கள், நிறைய பட்டங்கள் வேறு சொல்லுகிறார்கள், டாக்டர் என்கிறார்கள், ஐஏஎஸ் என்கிறார்கள், ஐபிஎஸ் என்கிறார்கள், ஆதின்சா என்கிறார்கள். ஆனா நமக்கு எந்த பேருமே இல்லை. உனக்கு எனக்கு கோழி தான், நீயும் கோழி நானும் கோழி, எந்த பட்டமுமே இல்லையே என்கிற போது அந்த தாய் கோழி சொன்னதான் கவலைப்படாது. மனிதன் வாழுகிற போது அவனுக்கு நிறைய பெயர், அவன் மோத்தா போயிட்டாண்டா ஒரே பெயர் தான், மையத்து தான். நம்ம அப்படி இல்லம்மா, வாழும்போது ஒரே பேர் தான், மோத்தா போயிட்டா சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காமா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்சாபிமா, ராஜஸ்தானிமா, 1000 பேர்கள் இருக்கிறது. இருக்கிற போது பேர் எடுப்பதல்ல, இறந்ததற்கு பிறகு பேரோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான் இன்றைக்கு நினைவுபடுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கி அருள்வானாக. இங்கு 4 சாரார்கள் நினைக்கப்பட வேண்டும். இந்த மதரசாக்களில் என்ன போதிக்கப்படுகிறது? இந்த மதரசாக்கள் உஸ்தாதுகளால் போதிக்கப்படுவது என்ன? அதற்காக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நிர்வாகிகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வெளியே செல்லுகிற மாணவ கண்மணிகள் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அருளை நினைத்து நீங்கள் எப்படி களமிறங்க வேண்டும் என்பது குறித்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து 12 மணிக்கு முடிப்பேன் என்று அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்களிடத்திலே பணிவோடு சொல்லி என் வார்த்தைகளை சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இங்கு உலகத்திலே எங்குமே கிடைக்காத சில விஷயங்கள் இங்கு மட்டும் கொடுக்கப்படும். கல்விக்கான தடை இங்குதான் கொடுக்கப்படுகிறது. மனிதனுக்கு தடை மாதிரி கல்விக்கு ஒரு தடை இருக்கிறது. தடை இல்லைன்னா அது பேர் என்ன? நீங்க தான் சொல்லணும், மூண்டம். கல்விக்கான தடை எது தெரியுமா? அழிவு தரம் அல்லாஹ் சொல்லுவார்கள், அத்தவாவோ பணிவுதான் கல்விக்கான தடை. உலகத்துல எந்த கல்லூரியிலும் எந்த காலேஜிலும் பணிவு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவர்களை இருக்கிற ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மாதிரி அத்தஹியாத்திலே உட்கார்ந்து படிக்கிற பாங்கும் போக்கும் அன்றைக்கு ஜிப்ரீல் அவர்களை போன்றே இன்றைக்கும் பள்ளிகளில் அமருகிற நிலை உலகத்திலே வேறு எங்கும் இல்லை. இந்த பணியை எங்கும் பார்க்க முடியாது. இங்க பக்கத்துல தான் நான் படித்தேன், ஆக்கூர்ல. எங்களுக்கு வாத்தியார் ஐயாசாமி சார், இன்றைக்கும் நினைத்து பார்க்க, அவருக்கே திருக்குறள் எழுதலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஐயாசாமி தடை எழுத்துலாம் இல்லையா? ஆனால் இதை அறிவிக் கல்லூரிகளிலே பார்க்க முடியுமா? பணிவு உலகத்திலே கிடைக்கிற இடம் இது மட்டும்தான். பணிவுக்காக வேண்டி இந்த உஸ்தாதுகள் புரிகிற புரிதல் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அது ஒரு பார்வை பார்த்துட்டு சில உஸ்தாதுமாருங்க ஒண்ணு நேரடியா திட்டுவாங்க, சிலர் பாடம் நடத்தாமலே பேச போயிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் நடத்துற தகுதி இருக்கு இல்லடா என்று போயிட்டாக்கா அந்த பையன் பின்னாடிங்க வந்து அல்லாஹ் அக்பர். அதுக்கப்புறம் அவர் நினைச்சு பார்ப்பாரு, இவ்வளவு அமைதியா இருக்கானே, என்ன சேட்டை பண்ணவன், இவ்வளவு அமைதியா வந்து உட்கார்ந்து இருக்கானே, நம்ம பாடம் நடத்தாம இருக்க முடியுமா? இந்த நிகழ்வுகளை எல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கும். ஒரு அற்புதமாக புடம்போடுகிற கதை. அதனால தமிழன் ஒப்பீடு காட்டுகிற போது அழகாக சொல்லுவான், எண்ணெயும் தண்ணீரும் பேசிக் கொண்டவான். எண்ணெயும் தண்ணீரும். அப்ப இந்த தண்ணி எண்ணெயை பார்த்து சொல்லிச்சான், எனக்கு மேல ஒன்னைய ஊத்துனாலும் உனக்கு மேல எண்ணெயை ஊத்துனாலும் நீ தானே மேல நிக்கிற. தண்ணிக்கு மேல எண்ணெயை ஊத்துனாலும் எண்ணெய்க்கு மேல தண்ணியை ஊத்துனாலும் எதுதான் மேல வந்து நிற்கும்? இப்ப தண்ணிக்கு கடுமையான கோபம். இப்ப என்ன சொல்லிச்சான், நான் மேல வந்து நிக்கிறது தான் நீ பாக்குற, ஆனா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? தென்னை மரத்தின் உச்சத்தில் இருந்து என்னை பிடுங்கி கொப்பரைக்காக சுடு வெயிலிலே போட்டு பல நாட்கள் போட்டு அதற்கு பிறகு செக்கில வச்சு ஆட்டி புளின்னு புளிஞ்சான். அத்தனைக்கும் நான் விட்டுக் கொடுத்ததால் இன்றைக்கு நான்
மேலே நிற்கிறது. அப்படி விட்டுக் கொடுத்தவர்கள் 7 ஆண்டு காலம் இன்றைக்கு மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறார்கள். கல்வியின் தரனை பெற்றவர்களுக்கு இன்றைக்கு மகுடம். கல்விக்கான தடை இங்குதான் போதிக்கப்படுகிறது. கல்விக்கு ஒரு மூக்கு இருக்குங்க, அன்புல் இல்ம். அது என்னது? அது பஹஸ், ஆய்வு செய்யுதல், குர்ஆனை ஆய்வு செய்யுதல். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, சமூகத்தின் நிலை எப்படி இருக்கிறது, இந்த உலமாக்கள் இல்லை என்றால் என்ன ஆகும் என்பதற்காக கருத்தை சொல்லுகிறேன். அதுல தேர்தலுக்கு பின்னாடி லாக்டவுன் வந்துருமா? ஆமா, பரமாக்கா இருக்குது. அதுக்கு என்ன இப்ப இல்ல தராவி கொடுக்கணும். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? மகரிபுக்கு பின்னாடி, மகரிபுக்கு பிறகு தராவி வச்சுட்டாக்கா நல்லா இருக்கும். மகரிபுக்கு பின்னாடி ரொம்ப சந்தோஷம் வச்சிடலாம். ஜும்மாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சிருவோம், மகரிபுக்கு பின்னாடி தராவியை வச்சிருவோம். எதுக்கு பிரச்சனை? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்ப்போம். அப்ப ஃபஹஸ், ஆய்வு செய்யுதல், இது இங்கு மட்டும் தான் கிடைக்கும். 9 வயது சிறுவன் ஆய்வு செய்து சொன்னாரே, அத்தத்தஹிதுன மசாலிஹ லஅல்லகும் தஃலுதூன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து சொல்கிறார், 9 வயது சிறுவன் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாயே, நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாயா? உங்க பாப்பா இங்கதான் உட்கார்ந்தாரு, கபரஸ்தானுக்கு போயிட்டாரு. உங்க தாதா இங்கதான் இருந்தாரு, கபரஸ்தானுக்கு போயிட்டாரு. நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா? சொன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்னாரு, தம்பி, குர்ஆனை இந்த குலத்திலே 9 வயசுல ஹஃபித்துல் குர்ஆன், ஹஃபிலான பாதுகாத்தல், குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? அது என்ன அழிந்தா போய்விட்டது நான் பாதுகாக்கிறதுக்குன்னா? டேய் தம்பி, அஹக்கத்துல் குர்ஆன், குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா? ஏற்கனவே தீர்ப்பத்தான இருக்கு, நான் என்ன சொல்றதுக்குன்னா? அப்ப ஜமாஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுக்கிறாயா? அது என்ன பிரிந்தா போயிருக்கிறது, நான் ஒன்று சேர்ப்பதற்குன்னா? அப்ப இஸ்தல்ஹத்துல் குர்ஆன், குர்ஆனை வெளிப்படுத்தி காட்டுகிறாயா? நவுதுபில்லாஹ், அது என்ன முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது நான் வெளிப்படுத்துவதற்கு? கடைசில ஹஜ்ஜாஜை தோத்து போய் என்னடா சொல்றது நீயே சொல்ற? குர்ஆனுக்கு என்ன வார்த்தை சொல்றது? அப்ப அவுஐத்துல் குர்ஆன், குர்ஆனின் ஆழத்தையும் அளக்க முடியாது, உள்ளத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது. அளக்க முடியாத ஆழம் கொண்ட உள்ளத்திலே குர்ஆனை எப்படி தேக்கி வைத்திருக்கிறார் என்றார்கள். இதான் ஃபஹஸ், ஆய்வு செய்யுதல். உலகத்திலே இங்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆய்வுகள் இங்கு மட்டும் தான், ஃபஹ்முல் இங்கு மட்டும் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆசிரியர்கள் என்ன தெரியுமா கேட்கிறார்கள்? ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலும் கேட்பது என்ன தெரியுமா? ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு கபூலியத்தை தருவாயா? காபிலியத்து வேறு, கபூலியத்து வேறு. காபிலியத்து வேறு, கபூலியத்து வேறு. சைத்தானுக்கு காபிலியத், ஆற்றல் இருந்தது. ஆற்றல் இருப்பவர்கள் சிறந்தவர்கள் அல்ல, கபூலாபவர்கள் சிறந்தவர்கள் இல்லையா? அதனாலதான் சில கிதாபுகளிலே எழுதுவார்கள், 4 ஐந்து இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, 60 ஐநாத் என்று எழுதுவார்கள். இல்மு என்ற ஒரு 5 இருக்க வேண்டும், அமல் என்ற ஒரு 5 இருக்க வேண்டும், இர்ஃபான் என்ற ஒரு 5 இருக்க வேண்டும், இஸ்தி என்ற ஒரு 5 இருக்க வேண்டும். இந்த 4 ஐந்துல 3 ஐந்து செய்தால் இருந்துச்சு. ஒரே அப்பா இல்மு, அவனுக்கு இல்லாத ஈமா, அமல், இர்ஃபான் எல்லாம் இருந்தது, இஸ்து மட்டும் இல்லை. அதனால் காபிலியத் உள்ளவர்கள் எல்லாம் கபூலியத்தை பெறுவார்கள் என்ற அர்த்தம் அல்ல. முஜத்தித் அல்-கதானியினுடைய காலத்துல பெரிய ஆளுகள் 2 பேர் இருந்தாங்க, மாபெரும் மாமேதைகள் 2 பேர் இருந்தாங்க. ஃபைசி, யார் அந்த ஃபைசி? உலகத்திலே இதுவரை அப்படி ஒரு தஃசீர் வரவில்லை. புள்ளி இல்லாத எழுத்துக்களில் குர்ஆனுக்கு தஃசீர் எழுதியவர். சவாத்திமுல் இல்ஹாம் என்று பெயர் வைத்து தஃசீர். அந்த தஃசீர்ல புள்ளி உள்ள எழுத்து இருக்கவே இருக்காது. வா, அவருக்கு அவமானம். கொண்டு வருவது தா 2 புள்ளி, ரொம்ப ரொம்ப அவமானம். சா 3 புள்ளி என்றால் அவருக்கு அலர்ஜி இல்லையா? புள்ளி உள்ள எழுத்துக்கள் அதற்குள் வரவே வர உடமாக்க. ஏங்க புள்ளி உள்ள எழுத்துக்களை நீங்க தேர்ந்தெடுக்கல? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புள்ளி உள்ள எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட இருந்து விடக் கூடாது என்பதற்காக புள்ளி உள்ள எழுத்துக்களை கலிமாவில் தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் நான் புள்ளி உள்ள எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கிறேன். ஆனா அந்த தஃசீர் எந்த மதத்தால இல்லையே, அந்த தஃசீர் எந்த மதத்தால இல்லையே. என்ன காரணம்? அன்றைக்கு இருந்த ஆன்மீகவாதிகளை பகைத்துக் கொண்டார்.
அன்புக்குரிய இளவர்களே, இறைநேசர்களை எந்த காலத்திலும் பகைத்து விடாதீர்கள். கபூலியத் வேண்டுமானால் இறைநேசர்களோடு தொடர்பு. அவங்க அண்ணன் அவருக்கு அண்ணன் எவ்வளவு ஆட்கள் கொடுத்தான்னு சொன்னா, சில நேரத்துல சொல்லும் போது பசங்களுக்கு வேகமா விளங்கும். புக்கு அப்படி பார்த்தாலே புக்குல இருக்கிறதெல்லாம் போயிடும் உள்ளது இல்லையா? அப்படி கேட்டவங்க காதுக்குள்ள காது போற வழியில பஞ்ச வச்சுக்குவார், காதை அடைச்சிட்டு தான் போவார், கேட்கறதுதான் மனப்பார். அவ்வளவு நினைவாற்றல் உள்ளவர். அவர் மீறவில்லை, மறவில்லை. என்ன காரணம்? இறைநேசர்களை அவர் துன்பப்படுத்தினார். அதனால் அவர் கபூலியத்தை பெறவில்லை. வரலாறு அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களும் உலமாக்களும் உங்களை கபூலுக்காக துஆ செய்கிறார்கள். நீங்களும் ஒவ்வொரு நாளும் துஆவில் ரப்பே என்னை கபூல் செய்து கொள், என்னை அங்கீகரித்துக் கொள் என்று கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இங்க ஒரு அதிசயம், எல்லா மதரசாக்கள்ல இல்லாத சில அதிசயங்கள் இங்க இருக்கிறது. நபியின் காலத்துல தாலீமாத்துன் நபி, கைஃபியாத்துன் நபி ரெண்டு சேர்ந்து இருந்துச்சு. தாலீமும் இருந்தது, கைஃபியத்தும் இருந்தது. உங்களுக்கு என்னவோ அதிர்ஷ்டவசமாக ரெண்டும் சேர்ந்து கிடைத்திருக்கிறது. உங்கள் ஆசிரியர்களின் வழியாக தாலீமும் இருக்கிறது, கைஃபியத்தும் இருக்கிறது. 4 இமாம்களை நாம் பின்பற்றுகிறோம் இல்லையா? அந்த 4 இமாமுக்குமே சேர்ந்து இருக்கிறாங்க. அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களே, லௌலசனதான் லஹலக நுஅமான். அந்த 2 வருடம் இமாம் ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பில்லை என்றால் இந்த நுஅமான் அழிந்தே போயிருப்பார் இல்லையா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய ஷேக் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், ரிஜால் லா யுல்கா மஜ்லிஸுஹு. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தா ஷைத்தானால வழிநடத்தவே முடியாது, ஷைத்தான் நுழைய முடியாது. இப்படிப்பட்ட சில மஜ்லிஸ்கள் இருக்கிறது என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரலியல்லாஹு அன்ஹு நினைவுபடுத்திய நாட்களை நினைத்து பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய ஷேக் யாரு? ஷைபான் ராஃபி. ஷைபான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 2 பேர் மசாலா கேட்டு வர்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மசாலா கேட்டாங்க, 40 ஆடு இருந்தா எத்தனை ஆடு கொடுக்கணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, 40 ஆடுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். சொன்னதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற ஷைபான் ராஃபி இடத்துல அவங்க சூப்பி அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, நான் சொன்ன மசாலா சரியா இருக்கு, உங்கள்கிட்ட சரி எந்த தப்புன்னா அதே மார்க் ஒண்ணுதானே, உங்கள்கிட்ட சரி எந்த தப்பு? அந்த மனுஷன் அல்லாவுக்காக தானே கேட்டாரு, 40 ஆட்டையும் கொடுத்து போயிட வேண்டியதானே? 40 ஆட்டை கொடுத்தது யார்? அல்லா தானே. 9 எல்லாத்தையும் கொண்டு போயிருவியா? அற்புதமான இடத்திற்கு சொந்தக்காரர்கள் துன்யாவில் வாழ்வார்கள், துன்யாவில் ஒட்டாமல் வாழ்வார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா இவங்களுடைய ஷேக் யார்? பிஸ்ருல் ஹாஃப். அல்லாஹ் அக்பர். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிற கேள்விகளுக்கு நாம் விளக்கத்தை சொல்லுகிற அஹ்மத் மரியஹ்லா ஒருத்தர் போய் கேட்கிறார், இக்லாஸ்னா என்ன? அல் ஸலாத் மின் ஆஃபாத்தில் அமல், அமல்களின் ஆபத்தில் இருந்து விடுதலை பெறுவது. அடுத்து விடல தவக்குல். தவக்குல்னா என்ன? அத்திகபில்லா, அல்லாஹ்வை பிடித்துக் கொள்வது. பரிலா, ரிலானா என்ன? தஸ்லீமுல் உமூரி இலல்லாஹ், தன்னை அப்படியே தன்னுடைய விஷயங்களை அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைப்பது. மல் முஹப்பா, அழுதார்கள், தேம்பி அழுதார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் இதை என்னுடைய ஷேக்கிடத்திலே கேட்காமல் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு விளக்கம் தெரியும். முஹப்பத் என்பது ஒரு கடல். அந்த கடலுக்குள் நான் நுழையவும் இல்லை, என் ஷேக் எனக்கு சொல்லவும் இல்லை. நான் கேட்காம சொல்ல முடியாது இல்லையா? 2 கண்ணியும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கிறது. இந்த வல்லரசார் எவ்வளவு பெரிய வார்த்தை. லாதீன இல்லா பில் இல்ம். அவங்க நம்பர் தான் சொல்றாங்க, லாதீன இல்லா பில் இல்ம். இல்ம் இல்லாம தீன் இல்லை. லா இல்ம இல்லா பி கிதாபில்லா. கிதாபுல்லா இல்லாம தீன் இல்ம் இல்லை. லா கிதாப இல்லா பி சுன்னத்தி ரசூலில்லாஹ். சுன்னத்தி ரசூல் இல்லாமல் கிதாப் இல்லை. லா யுஃபீது சுன்னத்தி ரசூல் இல்லா பி ஃபிக்ஹில் ஃபுகஹா. ஃபுகஹாக்களுடைய ஃபிக்ஹ் இல்லாமல் சுன்னத்தை விளங்க முடியாது. லா யத்தரிஹு சுன்னா இல்லா பில் இல்மிபார். ஃபுகஹாக்களுடைய கவுலை விளக்க முடியாது சாயம் போடாமல் என்றார்கள். சாயம் போடுதல் என்றால் என்ன? மல் இல்மிபா, அல் இல்மிபா அத்-தஸ்கியா. இல்மிபா என்று சொன்னால் தஸ்கியத், தூய்மை வருதலை கொண்டு சாயம் போடுதல். லா யதஸக்க தஸ்கியா இல்லா
பிமஹியத்தி ஷுயூக், ஷேக்மார்களினுடைய தொடர்பு இல்லாமல் சாயம் போட முடியாது. ஷேக்மார்களினுடைய மஹியத் என்பது பயனளிக்காது. இல்லாமல் இத்திபாபிஹிம், அவர்களை பின்பற்றினாலே தவிர பயனளிக்காது. இதெல்லாம் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான கதை, அற்புதமான அமைப்பு இங்கு உங்களுக்கு அழகாக வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மதரசாவில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள் அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, சமூகம் உங்களை எதிர்பார்க்கிறது. 2 செய்திகளை உங்களுக்காக நான் சொல்லுவேன். ஒன்று, உங்களுடைய கல்வியின் தேடுதல் இன்றிலிருந்து கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். நான் எங்க மாணவர்களுக்கு சொல்றது உண்டு. நான் ஓதின காலத்திலே நிறைய முத்தாலா பண்ணுவேன். என் கூட ஓதுனவங்களுக்கு தெரியும், என்னிடத்தில் ஓதியவர்களுக்கும் தெரியும். அப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 பக்கம், 15 பக்கம், 20 பக்கம் இப்படி படித்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கம், எந்த புத்தகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் குறிப்பு படித்த புத்தகங்களில் இருந்து கிடைத்த தகவல்களை கொஞ்சம் அசை போட்டு பார்த்தேன். மாடுகளும் அசை போடுகிறதெல்லாம் கூட. இந்த கல்வியின் தேடல் உங்களுக்கு இதோடு முடிந்து விட்டது என்று சந்தோஷத்தோடு புறப்பட்டு விடாதீர்கள். கல்வியின் தேடல் கௌரவமே இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டம்னா நாம சத்தியமா படவே இல்லை. எத்தனை வரலாறுகளை சார்ந்து சொல்ல நமக்கு இந்த கல்வி கிடைப்பதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா? இப்னுல் முஹல்லத், வகீஉத்தீன் இப்னுல் முஹல்லத் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த இப்னுல் முஹல்லத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே ஓத வேண்டும் என்பதற்காக வந்து உந்துருசிலிருந்து ஏறத்தாழ 3500-4000 மைல்கள் நடைப்பயணமாக வேலை செஞ்சு அதில் கிடைச்ச பணத்துல உலகத்துல அதே மாதிரி கடல் பயணமாக இப்படியே ஒரு ஆசிரியரிடத்திலே படிப்பதற்கு அவர்கள் கொண்ட பயணம் 8 ஆண்டுகள். நம்ம பாரியாய் போயிடுவோம். ஆசிரியரிடத்திலே படிப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பயண காலத்தின் அளவு 8 ஆண்டுகள். 8 ஆண்டு கழித்து பகதாதுக்குள்ளே நுழைந்து இப்னுல் முஹல்லத் ரஹ்மத்துல்லாஹ் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்திலே நான் கல்வியை படிக்க வந்திருக்கிறேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு எங்கே இருக்கிறார்? மக்கள் சொன்ன செய்தி தலையில் இடி விழுந்தது போன்றது. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் இப்பொழுது வீட்டு சிறையில் இருக்கிறார். குர்ஆன் மக்லூக் இல்லை, படைக்கவில்லை என்று சொன்னதற்காக மன்னர் வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார். பார்க்கவே முடியாது. 8 வருஷம் கழித்து வந்தவர்கிட்ட பார்க்கவே முடியாதுன்னு எப்படி இருக்காரு? உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. ஆனாலும் பார்க்க வேண்டும் என்ற அவா, ஒரு மனுஷனுக்கு படிக்கணுங்கிற நாட்டம், கல்வியின் தேடல் இருந்தால் இப்னுல் முஹல்லதாக மாறி விடுவார். என்ன செஞ்சாருன்னா பிச்சைக்கார வேஷம் போற, ஆடைகளை கிழிச்சுக்கிட்டு 27 வயசுல பிச்சைக்கார வேஷம். உலகத்துல பிச்சைக்காரன் எவனுமே தடுக்க முடியாது. லாக்டவுன் பிச்சைக்காரனை தடுத்துச்சா? வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க பிச்சைக்காரன், நாங்கள் லாக்டவுனில் சந்தோஷமாக இருக்கிறோம், இதுவரை நாங்கள் தேடி அழைத்தோம், இப்பொழுது எங்களை தேடி அழைக்கிறார்கள், அதனால் நாங்கள் ஆனந்தமாக இருக்கிறோம் போட்டிருந்தோம் இல்லையா? அவனை யாருமே தடுக்க முடியாது. அதனால ஒரு மாறு வேடத்துல, பிச்சைக்கார வேடத்துல ஒரு தட்டை தூக்கிட்டு இப்னுல் முஹல்லத் வீட்டு சிறையில் இருக்கிற அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய வீட்டு கதவை தட்டுகிறார்கள். ஏதோ பிச்சைக்காரர் வந்திருக்கிறார் என்று காசு போடுவதற்காக அஹ்மத் இப்னு ஹம்பல் வெளியே வருகிறார்கள். நான் காசு பிச்சை கேட்டு வரவில்லை, கல்வி பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன். தினமும் நான் வருகிறேன், கொஞ்சம் ஹதீசுகளை சொல்லுங்கள், ஹதீசுகளை எழுத்து வடிவில் போடுங்கள், அதை நான் சேகரித்துக் கொள்வேன். 18 மாதம் ஹதீசுகளை சேகரித்து கொடுத்ததுதான் இப்னுல் முஹல்லத். அவர்கள் பட்ட கஷ்டங்கள், நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களை நினைக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க படிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அபூ தர்ஆ 1,00,000 ஹதீசுகளை சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடம் செய்த அபூ தர்ஆ வஃபாத்தாகும் போது மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னah. சமீபத்துல பிஎஸ்டி அதிரத்தை பார்க்கறதுக்காக போனப்ப அப்பயும் முத்தலா பண்ணிட்டு இருக்காங்க. அது 85 86 இருக்குமா, 60 வயசு கடந்து போன நிலைக்கு முத்தலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹசரத் இந்த நேரத்துல சிறுநீர் போய்கொண்டே இருக்கு.
அவர்களால் தாங்க முடியவில்லை. என்ன இந்த நேரத்திலையுமா முத்தலா பண்ணி நீங்க யாருக்கு சொல்ல போறீங்க, ஏன் முத்தலா பண்றீங்க என்று கேட்கிற போது ஹசரத் சொன்ன வார்த்தை, எனக்கு தண்ணி தாகம் தீர்ந்துச்சுமா, தண்ணினா இப்ப தாகம் அடிக்கிறது இல்ல, எனக்கு பசி எல்லாம் போயிடுச்சு, பசிக்கிறதே இல்லை, என்னமோ தெரியல, இந்த தாகம் தீரவே இல்லை, இந்த தாகம் தீரவே இல்லை. இந்த ஆசிரியர்களிடத்திலே ஓதியதற்காக பெருமைப்படுகிறோம். கல்வியின் தாகம் தீராத தாகமாக இருக்கிறோம். கடைசி வரை காலரசூல் என்று சொல்லிக்கொண்டே மௌத்தாக வேண்டும் என்று சொன்ன ஆசிரியர் பெருந்தகைகள் அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம். நாமும் இதை போன்றுதான் கல்வியில் தேடல் கொண்டவர்களாக தேடி அடையவர்கள். இரண்டாவதாக மாணவர்களே, உங்களிடத்தில் நான் பணிவோடு சொல்லுவேன், நம்மை உருவாக்கி மதரசாவை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அது மோமின் கண்ணா, மோமின்கள் தேனியை போல என்று பெருமானார் சொன்னார். தேனிக்கு ஒரு குணம் இருக்கிறது, நிறைய குணம் இருக்குது. தேனி தெவிட்டாத தேன், அழியாத தேன், பாதுகாப்பான தேன், பயனுள்ள தேன், ஆரோக்கியத்தை தருகிற தேனை கொடுக்கிறது என்ற அந்த தேனி மலர்களில் அமருகிற போது மலருக்கு வலிக்காமல் மலர் நினைக்க அடிச்சுட்டே அந்த மலருக்கு அத்தனை பார்த்தி சுமத்தார். மதரசாவில் ஓதுகிற மாணவர் கண்மணிகள் மதரசாவில் படிக்கிற போது மதரசாவுக்கு வலிக்காமல் ஓத வேண்டும். அப்படின்னா என்ன, நம்ம ஓடி கொடுக்கிற உத்தாரமார்களுக்கு வாழ்க்கை முடிந்து வலித்து விடக்கூடாது, அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு சேலம் வந்து விடக்கூடாது, இருக்கிற மூக்களுக்கு சேலம் வந்து விடக்கூடாது. அப்ப மலருக்கு வலிக்காமல் அமர வேண்டும். இன்னொரு வேலை அது செய்யும். தனக்கு கொஞ்சம் தேன் கொடுத்ததற்காக காலுக்கு கீழே ஒரு கானகத்தை தூக்கிச்சு. தேனீக்கள் இல்லை என்றால் என்ன, தேனீக்கள் இல்லை என்றால் காடுகள் இல்லை, காடுகள் இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை, இல்லையா? கொஞ்சம் தேன் கொடுத்ததற்காக மகரந்த சேர்க்கையை உருவாக்குவதை போல நாம கல்வியை கொடுத்த மதரசாவுக்கு என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் யோசிங்களேன். நன்றிக்கடனாக கல்வியை கொடுத்த நமக்கு கல்வியை கொடுத்த மதரசாவுக்கு என்ன செய்ய போகிறோம்? அன்புக்குரியவர்களே, காலம் முழுக்க துவா செய்வதோடு நாம் கண்டெடுத்த மகிழ்நாக்கள், நம்மை கண்டெடுத்த மகிழ்நாக்கள் இருந்து முத்துக்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிற பணி. இந்த மதரசாவில் எந்த மதரசாவை சேர்க்கலாம்? ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு 10 பேர்களை சேர்த்தால் இதுதானே வாக்கியம். இந்த நிலையையும் அல்லாஹ் உருவாக்கி தர வேண்டும். இவர்களை உருவாக்கிய பெற்றோர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள். அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்புகள் ஆசிர்வாதத்திற்காக இல்லாமல் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டிய உருவாக்கிய பெற்றோர்கள் பாக்கியசாலிகள், இல்லையா? ஒரு அம்மா சொன்னது இன்னும் நினைவில் இருக்கிறது. இந்த 2 செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அம்மா சொன்னத, என் புள்ள எங்க வந்ததுக்கு பின்னாடி, எங்க மதரசாவில் ஓதுன பையனுடைய அம்மா சொல்லுச்சு, எங்க வந்ததுக்கு பின்னாடி, எங்க மதரசாவில் ஓதுனதுக்கு பின்னாடி எங்க வீட்டுல எல்லோருமே மனிதர்களாக வீட்டுக்குள்ள வர மாட்டேன் போயிட்டான். அத்துணை பேர்களையும் மாற்றும் ஆட்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். குடும்பத்திலிருந்து சமூகம் வரை ஒற்றுமையை ஏற்படுத்துகிற நல்ல பணியை அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளின் மூலமாக வழங்குவான். அன்புக்குரிய பெற்றோர்களே, இறைவா இதற்கு உதவி செய்யக்கூடிய நிர்வாகிகள், உதவியாளர்கள் 2 பேருக்கு உதவி செஞ்ச இந்த உலகத்துல உடனே நன்மை கிடைக்கும். மற்றதுக்கு ஆகிரத் தொழுந்தோம், ஆகிரத்துல நன்மை, நோம்பு வச்சோம், ஆகிரத்துல நன்மை, அத்தி செஞ்சோம், ஆகிரத்துல நன்மை. ஆனா 2 காரியத்துக்கு மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொட்டுக்குன்னு கொட்டிடுவான். ஒன்று பெற்றோர்கள். பெற்றோர்களை மதித்து உலகத்திலே வீழ்ந்தவர்கள் ஒருவரும் இல்லை. பெற்றோரை மதிக்காமல் உலகத்தில் வாழ்ந்தவரும் ஒருவரும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற மாபெரும் பரிசு தாய் தகப்பன். நபக்காவிலேயே சிறந்தது எது? பெருமானார் கேட்கிறாங்க. ஐயும் நபக்கத்தை ஆஃப்லர், நபக்காவிலேயே சிறந்தது யாருக்கு கொடுக்கிறதுல சிறந்தது? சிறந்த செலவினம் எது? எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்பக்தஹு அலா வாலிதை, உன் பெற்றோர்களுக்கு அளிக்கிற செலவினத்தை விட உயர்ந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை. 2வது
இந்த கல்விக்காக கொடுக்கிற சிலர். ஒண்ணுக்கு 10 இருக்கு மார்க்கத்துல, ஒண்ணுக்கு 100, ஒண்ணுக்கு 700, ஒண்ணுக்கு லட்சம். ஒரு நன்மைக்கு லைலத்துல் கத்ரை 1000 மாதங்களை விட சிறப்பு இருக்கிறது. இந்த கல்விக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு சிறப்பு? நீங்கள் அறிக்கையை ஆய்வு செய்யுங்கள். கல்விக்கு கொடுத்தால் எவ்வளவு சிறப்பு? கணக்கில் இல்லாத சிறப்பு. மற்றதற்கெல்லாம் கணக்கு, தன் கல்விக்கு, இறை கல்விக்கு, குர்ஆனுக்கு காரணம். இதை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்களே, சுயநலம் இல்லாதவர்கள், பொறாமைப்படாதவர்கள். உலகத்திலே பொறாமை இல்லாத 2 பேர் தான், பெற்றோர்கள், ஆசிரியர்கள். ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி வரலாறை சொல்லி நான் சொல்றேன். கடுமையான பசி. ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் கடுமையான பசி. மனைவி மக்கள் எல்லாம் சாப்பாட்டை ஒதுக்கி தான் சாப்பிடாம அவங்க கொடுக்குறாங்க. சாப்பிடலாம் போகும்போது மாணவர் வந்தவர், சாப்பிடலாம் போகும்போது மாணவர் வந்தவர். இங்க இடைநிறுத்தமாக நான் சொல்லிக் கொள்வேன். நாங்க அடியெல்லாம் போகிற காலத்துல அமாவாசை நேரத்தை எப்ப சாப்பிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் போறோம். போனா ஒரு முட்டை கிடைக்கும் ஆசிரியரிடத்தில் வாங்குவதற்காக. அதுல ஒரு தனி சுகம் இல்லையா? அப்ப அதே மாதிரி ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சாப்பிடலாம் உட்கார்ந்து இருக்கும் போது காத்தம் ரசம் உள்ள வர்றாங்க. காத்தம் ரசம் உள்ள வந்த உடனே தம்பி சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. இல்லே சொன்னாங்க. சாப்பிடல. உடனே மாணவனுக்கு சாப்பிட வைத்தார்கள். நான் சாப்பிடாம மாணவர் சாப்பிட்டு போயிட்டார். மனைவி சும்மா விடுவாங்களா? இடிக்கிறாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு சாப்பிடாம உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம், நீங்க என்னடாக்கா உங்க மாணவருக்கு கொடுத்துட்டு நீங்க பட்டி கிடக்குறீங்க என்று குடுகுடன் கொடுத்தாங்க. அவர் ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நான் ஏன் உஸ்தாது சொல்ல கேட்டிருக்கேன், அவங்க உஸ்தாது சொல்ல, நான் எங்க உஸ்தாது சொன்னதாக அவங்க சொல்லி இருக்கிறாங்க. யார் ஒருவர் கல்வியை தேடக்கூடியவருக்கு உதவி செய்கிறாரோ தாமிடமில்லாமல் அதற்கான கூலியையும் பயனையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று எங்கள் ஆசிரியரிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன சொல்லி முடிக்கல. அந்த நாட்டு மன்னன் அந்த திருவழியாக பவனி வருகிறார். கடுமையான தாகம் மன்னருக்கு, கடுமையான தாகம். தண்ணி கிடைக்குமான்னு ஷகீகுல் பல்கி வீடு பக்கத்தில் இருக்கு. தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. மன்னர் தண்ணீர் குடிக்கிறார். குடித்து விட்டு கோடையை பார்க்கிறார். ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. எனக்கு நீர் கொடுத்த வீட்டில் ஏழ்மையா, எனக்கு நீர் கொடுத்த வீட்டில் ஏழ்மையா என்று ஒரு தங்க துண்டத்துக்கு அந்த கோப்பைக்குள்ள போட்டார். சின்ன கோப்பை. அரசர் கூட வந்தவங்க தங்கத்தையும் வெள்ளியையும் போட்டு அந்த கோப்பை முழுக்க தங்கமும் வெள்ளியும் நிறைந்து வீட்டுக்குள் செல்கிறது. ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் மனைவி அழைத்து சொன்னார்கள், பார்த்தாயா என்றதை, பார்த்தாயா என்றதை, ஒரு ஏழை மாணவனுக்கு உணவு கொடுத்தே இனி நான் மௌத்தாக வரை சாப்பிட்டாலும் என் பொருளாதாரம் தீராது. இதுதான் இந்த கல்வியாளர்கள். மார்க்க கல்வியாளர்களுக்கு கொடுத்து ஒளிந்தவர்கள் உலகத்தில் இல்லை, சத்தியமாக இல்லை. அதனால இந்த கல்வி நிறுவனமும் இந்த தாவரங்களும் மேலும் மேலும் வளர்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தின் முத்துக்களை சமூகத்திற்கு சென்று உங்கள் பணிகளை தொடங்குங்கள். அல்லாஹ் உங்களோடு துணை நிற்பான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மதரசாவை எல்லாம் எல்லா காலங்களிலும் ஏற்று கியாமத் நாள் வரை வீடுகளை போட செய்வானாக. எங்கள் ஆசிரியர் பொறுத்தவர்களுக்கு அல்லாஹ் தூரத்திலிருந்து உதவுவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுத்த அவானானின் கொண்டு விட்டார். மாஷா